செயல்படுத்தியிருக்காங்க. இந்த விஷயம் வந்து நம்ம ஒரு தனிப்பட்ட முறையை நம்ம பார்த்தோம்னா எவ்வளவு ஆஸ்தி, பணம், அந்தஸ்து, பதவி உயர்வு, அரசு, அரசியல் எல்லாம் இருந்தாலும் குழந்தை செல்வம் அப்படிங்கிற ஒரு தொற்றை வரியில இந்த ஒரு நோக்கத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. அவங்களுக்கு நம்மளுடைய சார்பாக ஒரு சரியான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். டாக்டர் ரமேஷ் அவர்கள் சிறப்பு செய்யப்படுகிறார். டாக்டர் ரம்யா மேடம் அவர்கள் சிறப்பு செய்யப்படுகிறார். டாக்டர் நர்மலா மேடம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். டாக்டர் ரமேஷ் சார் அவர்களை ஓரிரு வார்த்தைகள். இனிய காலை வணக்கங்கள். நமது அரியலூர் மாநகரிலே முதல் முறையாக கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு கான்செப்ட் கல்வி கல்விக்கு மையம் ஒன்று உருவாக்கினால் என்ன ஒரு கான்செப்ட் வந்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அரியலூர் மாவட்டத்திலும் கடலூர் மாவட்டத்திலும் அந்த ஒரு மையம் இல்லை. குழந்தைகள் சந்ததிகளுக்காக ஒரு செயற்கை கல்வி மையம் அமைத்து ஆரம்பித்து இந்த உருவானதுதான் இந்த செயற்கை கல்வி மையம். இது ஆரம்பித்து 10 ஆண்டுகள் நிறைவேறுவதற்கு இந்த தினத்திற்காக நிறுவனம் கொடுத்து வருகிறது. இந்த பாக்கிய கல்வி கல்வி மையமானது மேலும் பல ஆண்டுகள் சிறப்பாக வளர்ந்து பல தாய்மார்களுக்கு தங்கள் மருத்துவமனையின் மூலமாக குழந்தை செல்வதற்கான எல்லா முறைகளை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மருத்துவர் பிரியா சார் அவர்கள் சிறப்பு செய்யப்படுகிறார். அனைவருக்கும் வணக்கம். அதில் உங்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். எல்லாருக்குமே குழந்தை செல்வம் கிடைச்சிருக்க மகிழ்ச்சி உங்கள் முகத்திலே தெரியுது. அதுக்கு காரணமாக இருந்த ரேவதி மேடம், ராஜேஷ் சார், இந்த டீம், இதுக்கு உறுதுணையாக இருக்கிற ஹோல் டீம், அனஸ்தட்டிஸ்டா, அவங்க சர்ஜன்ஸ் எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். இந்த சேவை வந்து மென்மேலும் தொடர்றதுக்கு இறைவனை வேண்டிக்கிறேன். இதே மாதிரி கண்டினியூஸாக நிறையா சக்ஸஸ் வரணும்னு வாழ்த்துறேன். இந்த சக்சஸ்ஃபுல்ல நீங்க எப்படி புரிதலோட வாங்குறீங்க அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய உங்க குழந்தை செல்வத்தோட குடும்பத்தை நீங்க நீங்க ரெடி பண்ண சொல்லிருங்க. எனக்கு 2 பெண் குழந்தைங்க. எவ்வளவு சந்தோஷம் சொல்லவே முடியாது. இங்க இருக்க எல்லா டாக்டருமே எனக்கு கடவுள் தான். ஏன்னா என் வீட்டார் வந்து கிரிமினல் லாயர், நான் வந்து இப்ப வீரோ வேலை பார்த்துட்டு இருக்கேன். இருந்தாலும் படிப்புக்கு பணத்துக்கு எல்லாம் இருந்தாலும் குழந்தை இல்லைங்கிறது 12 வருஷம் ஆகி எங்களுக்கு குழந்தை இல்லை. எங்களுக்கு தெரியல அரியலூர்ல இப்படி ஒரு இருக்குன்னே தெரியல. என் தங்கச்சி வந்து சொன்னா, அதுக்கப்புறம் வந்தோம். 2022 தான் மேம்கிட்ட வந்தோமே. 1 வருஷத்துல எங்களுக்கு குழந்தை இருக்கு. 1 மாசம் தான் வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாமே. ஃபர்ஸ்ட் ஒரு மாசம் முன்னாடி வந்து பார்த்தோம். வந்து ஒரு 2 மாசம் வந்து கொஞ்சம் ஓவர் வெயிட்டா இருக்கீங்க, உடம்பு குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹெல்த்தி
கற்பனை வச்சுக்கிறவர். எவ்வளவு சந்தோஷம் சொல்லவே முடியாது. அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு வரணும்னா அவங்க அப்பாவும் ரெடி ஆனாங்க. அவங்க பேசிச்சுமா உடனே போயிட்டாங்க. அதனால இதே மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன். 2 பேர் வந்து டாக்டர் மீட் பண்ணியிருக்காங்க. யார் யாருக்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு பாக்கியம் இருக்கு சக்சஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம மற்றவங்களுக்கு சொல்லி இன்னும் குழந்தை இல்லாத அதாவது கஷ்டப்படுற எல்லா ஃபேமிலியும் இன்னும் நிறைய குழந்தைங்க பெற்று இவங்க இன்னும் ரொம்ப வருஷம் சேவையை செய்யணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேட்கிறேன். தேங்க்யூ. இப்ப மத்த கூட்டம்னா யாரும் சத்தம் போவாங்கன்னு சொல்லலாம். இங்க வந்து சத்தம் அதிகமா இருக்கும். ஏன்னா அந்த மழை சத்தத்துக்காக தான் நம்ம நிகழ்ச்சி. ஒரு சந்தோஷமான விஷயம். வாங்க அடுத்த ஒரு குழந்தை வாங்க. பெஸ்ட் டீச்சர் அவர் வாங்கிட்டாங்க. அவங்களுக்கு நம்ம வாழ்த்து தெரிவித்தாங்க. பாக்கியா செயற்கை கருத்தரிப்பு மையத்தின் 10ஆம் ஆண்டு நிறைவு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள மருத்துவர்கள், தாய்மார்கள், அவர்களின் உறவினர்கள் மற்றும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இந்த இனிய காலை வேளையில் என்னுடைய பணிவான காலை வணக்கம். பாக்கியா வந்து ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்ச 1ஆம் ஆண்டே வந்து நான் எனக்கு 10 வருஷம் வந்து குழந்தை இல்லை. அப்போ 1ஆம் ஆண்டு நிறைவு விழாவில் வந்து எனக்கு பேச சொன்னாங்க. அப்போ கொஞ்சம் ஒரு தயக்கம் இருந்துச்சு, எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் இது அவங்க பண்ண சேவையை கண்டிப்பா நம்ம சொல்லி ஆகணும். நம்ம சொல்லும் போதுதான் அவங்களுக்கும் இன்னும் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும். பல ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கேன். அரியலூர்ல நான் காமிக்காத ஹாஸ்பிட்டலே இல்லை, திருச்சியில காமிச்சிருக்கேன், தஞ்சாவூர்ல காமிச்சிருக்கேன். நான் போகாத இடமே இல்லை. 10 வருஷம் பண்ணாத ட்ரீட்மெண்ட் இல்லை. மேடத்தை வந்து நான் ட்ரீட்மெண்டே ஆரம்பிக்கல, வந்து ஒரு சஜஷன் பேசினேன். அந்த பேசும்போதே எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ், கண்டிப்பா எனக்கு வந்து குழந்தை இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துச்சு. வித்தின் 3 months அப்புறம் ஹாஸ்பிட்டல் பாக்கியா செயற்கைகளுக்கு ஐவிஎஃப் ஆரம்பிச்சு அப்புறம் ஃபர்ஸ்ட் இயர்லயே ஃபர்ஸ்ட் டைமே சக்சஸ் கொடுத்தாங்க. அதே மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கும். எங்களுக்கெல்லாம் ஐவிஎஃப் பண்ணும்போது நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்து இருக்கும். அப்போ ஒரு பயம் இருக்கும், ஏதாவது ஆயிடுமோ, எப்படி இருக்கும் அப்படின்னு. ஆனா போன்ல வந்து நான் நேரில் வந்ததே இல்லை. மேடம்க்கு வந்து போன்ல தான் அவங்க இண்டிவிஜுவலா தான் பேசுவாங்க. நர்ஸ் கிட்ட பேசுறத விட மேடமே வந்து போன் எப்ப பண்ணாலும் நைட் டைம் கூட நான் பண்ணியிருக்கேன். அந்த அன்டைம்ல பண்ணாலும் அந்த டைம்ல எடுத்து எனக்கு இந்த ஹெல்த் இஷ்யூஸ் மேடம் அப்படின்னு சொன்னா உடனே இது வந்து பிரச்சனை இல்லை, இது மாதிரி இரு அப்படின்னு சொல்லி அப்படியே சஜஷன் சொல்லுவாங்க. கொஞ்சம் சிவியரா இருந்துச்சுன்னா நீ நேரம் ஹாஸ்பிட்டல் உடனே கிளம்பிடுவா. எந்த டைம் ஃபோன் பண்ணாலும் உடனே எடுத்து அவங்க வேலை இருக்கும். ஆனா அந்த வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு போன்லயே வந்து சஜஷன் சொல்லுவாங்க. அதை இந்த நேரத்துல வந்து நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். இப்போ இந்த தடவை எனக்கு ஃபர்ஸ்ட் இயர்லயே வந்து நிறைவுல வந்து எங்களுக்கான சிறப்பெல்லாம் செஞ்சுட்டாங்க. எனக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு சக்சஸ் ஆனது. இப்போ எங்க அக்காவுக்கு அதே மாதிரி 10 years வந்து குழந்தை இல்லை, அவங்களுக்கு வந்து ட்வின்ஸ். இப்போ வந்து அந்த அவங்களுக்கான சிறப்பு செய்யும் போது இன்னைக்கு நான் வரணும்ட்டு மேடம் வந்து எப்போ பாக்குறனோ அப்பெல்லாம் சொல்லுவாங்க, தம்பி கூட்டுவாங்கண்ணா அப்படின்பாங்க. நானும் ஒர்க்கிங் தான், அதனால எனக்கு டைம் இல்லை. ஃபேமிலியும் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கு, அதனால வர முடியல. இப்போ வந்து அக்காவுக்கு வந்து ஃபங்க்ஷன் பண்ணும்போது கண்டிப்பா மேடம்கிட்ட போய் தம்பியை காமிச்சிட்டு வரணுங்கிற ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு வந்தேன். இந்த 10ஆம் ஆண்டு நிறைவு விழா வந்து இவ்வளவு பேர் வந்து இங்க கூடி இருக்கீங்க. இன்னும் வர முடியாம சூழ்நிலை எத்தனையோ பேர் இருப்பாங்க. அவங்களோட வாழ்த்துக்கள் கண்டிப்பா இருக்கும். எங்கள் அனைவரோட வாழ்த்துக்களும் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு மேடம். இந்த இனிய வேலையில இந்த வாய்ப்பு நன்றியா உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். பேர் சொல்லுங்க.
பேர் பண்ண சொல்லு. சரி சரி பரவாயில்ல. அவளை ட்ரை பண்ணல. வந்திருக்கும் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். வாழ்க்கையை கருத்தரிக்கும் வழிவதில் எங்கள் வாழ்க்கையில பிரச்சனை மிகப்பெரிய வரும். முதல்ல ரேவதி மேடத்துக்கு அன்பார்ந்த நன்றிகள். நாங்கள் உள்ள வர உங்களை மறக்க மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு கொடுத்த செல்வங்கள் அப்படி பெண்ணா பிறகு பெரிய வரமான இருக்கிற காலத்துல அதுவும் தாய்மை அடைகிறது பெரிய விஷயமா இருக்கு. இன்றைய சூழ்நிலையில உணவு பழக்கங்கள் அவங்களுடைய கலாச்சாரங்கள் அதப்படி பார்த்தா உடல் ரீதியா நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதையெல்லாம் தாண்டி ஒரு பெண் தாய்மை அடைகிறா அப்படின்னா அந்த செயற்கை கருத்தரிப்பு முறை வந்து மிகப்பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க. மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகள். எங்களுக்கு கல்யாணம் ஆகி இந்த வருஷத்தோட 11 வருஷம் ஆகுது. அதுல 6 வருஷமா எங்களுக்கு குழந்தை இல்லை. 6 வருஷமா நாங்க பார்க்காத வைத்தியமும் இல்லை. நீங்க மேடத்துல வந்து பார்த்து 1 வருஷத்துலயே எங்களுக்கு இரட்டை பெண் குழந்தை. இவங்கதான் அவங்க ரமா லட்சுமி ரமா. ரொம்ப நன்றி மேம். ரொம்ப மறந்து உடனே சொல்லி நேரத்தை வந்து பார்த்து ஒரு கன்சல்ட் பண்ணேன். கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுறேங்க. நம்ம 2 நாள் தீர்ப்பு எடுத்தோம். கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பையன் பிறந்துருக்கான். பையன் வந்து 6 வருஷம் ஆச்சு. ரொம்ப சந்தோஷம். கடவுள் நம்ம தான் எனக்கு சொல்லணும். தேங்க்யூ. எல்லாரும் வணக்கம். ஹாப்பி நியூ இயர்.